வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த பார்க்க போகிறது 2 தமிழ் படங்களை பற்றி. தேட்டரில் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஒரு படம் ப்ரிவியூ ஷோலே பார்த்துட்டேன், அது நம்ம ஷார்ட்ஸாக போட்டோம், ஃபுல் வீடியோவாக போடல. இன்னொன்று வந்து இந்த ஒடிசி முடிச்ச கையோட அப்படியே போயிட்டு படத்தை பார்த்தது. ஸோ இந்த 2 படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்பே டயானாங்கிற படம். இது நம்ம பாரி இழவழகன் அவரே தான் டைரக்டும் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் ஜமா பண்ணாரு. ஜமா நல்ல படம், ஆனால் யாரும் தான் பார்க்கலையே, அதை கண்டு கூட இல்லையே. அப்போ உங்களுக்கு என்னடா வேணும், கமர்ஷியல் படம் தானடா வேணும், இந்த கொடுக்குறேன் இது அப்படிங்கிற மாதிரி அந்த ரூட்டில் ஒன்று எடுத்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதில் கதை என்ன அப்படின்னாக்க, இதில் நம்ம ஹீரோ வந்து ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்ணி அவங்கள ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசையோடு இருக்கிற அப்படி. ஆனால் இவங்க வீட்டில் இவங்க அம்மாவான ரோஜா அவங்க வந்து ஏய் ஜாதியை மாதிரி கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் கூடவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸ்ட்டு தான்டா முக்கியம், குடும்ப கௌரவம்னு இப்படி இருக்கிற ஆட்கள். ஸோ இப்போ இதை மீறி இவர் காதல் சக்ஸஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த படம். இதில் நம்ம பரிதாபங்கள் கோபி இருக்கிறார். போன வாரம் தான் இதே முடியல சுதாகர் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா ஸ்கோர் பண்ணார், அவர் கவுண்டர்லாம் வெயிட்டாக இருந்துச்சு. இந்த வாரம் இவருடைய ஏரியான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவருடைய அந்த ஸ்லாங்காக ஃபஸ்ட்டு செட் ஆகலை. எங்க நார்மலாக அவரை போட்டிருந்தாலே நல்ல சிரிப்பு வருமே, அவர் ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுற வேறு கவுண்டர் கொடுத்து எதுக்கு இந்த ஸ்லாங்கை வேற போட்டு ஒரு இந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி எதுக்கு பார்த்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்லாங்காக எனக்கு சிரிப்பு வரல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த சுச்சுவேஷனில் அவர் இருக்கிறதுனால அந்த ஃபன் மூமெண்ட் ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் அவரை வச்சு காமெடி பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் ஸ்லாங்காக ஃபன்னாக ஃபீல் ஆகலை. சரி, இதில் பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்தவரை ஹீரோ கூட இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னா சேத்தன் தான். அவர் தான் மனுஷன் பூந்து விளையாடுற விடுதலையில் அவரை பார்க்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகும், இரிட்டேட் பண்ணக்கூடிய கேரக்டராக உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? இதில் இந்த மனுஷன் எந்த சீனு கொடுத்தாலும் சீரியஸான சீனா, சிரிப்பறக்கூடிய சீனா, குடும்பத்தில் சண்டை போடுற சீனா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுற மாதிரி இதில் மற்றவங்க ஏதாச்சும் ஒரு ஹீரோயிசம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை ஒரே செகண்டில் ஏன்டா இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அதை ஓப்பனாக உடச்சி விட்டுருவாரு. அவர் தான் இந்த படத்துடைய பெரிய ஹைலைட். அடுத்து ரோஜா அவங்களுடைய கேஸ்டிங்குமே உண்மையாகவே அவங்கள செலக்ட் பண்ணதுமே இவங்க ஃபேமிலியாக வெயிட்டாக உட்காந்துட்டாங்க. எனக்கு அதனாலே மற்றவங்கலாம் பண்ணும்போது தான் இவங்க சீன்ஸை காட்டுங்க, இவங்க நல்லா காமெடி பண்ணுறாங்களேன்ற மாதிரி அவங்க தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்த லவ் ஏரியா ப்ளஸ் இந்த பிரச்சனை இதெல்லாம் செட் பண்ணி வச்சாங்க. ஒரு ஓகேவாக தான் இருந்துச்சு, சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லாலாம் சிரிப்பு வரல. செகண்ட் ஹாஃபில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில், அதுவும் இந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் இந்த பழைய ராஜேஷ் படம்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி இந்த லாஜிக்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம்ல, அந்த மீட்டரில் கடைசி ஒரு அரை மணி நேரம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னங்க நல்லா போகிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் நல்லான்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையேன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு வர சேத்தன் ரோஜா அவர்கள் அவங்க பூந்து விளையாடுவாங்க. அந்த கல்யாண இடங்கள்ல அந்த நடக்கக்கூடிய காமெடி, கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு காமெடி அது இதுன்னு எல்லாத்தையும் கலந்துக்கிட்டி, அதாவது காமெடி ட்விஸ்ட் தான், பயங்கர ட்விஸ்ட் நான் சொல்லலை, காமெடி ட்விஸ்டா கடைசி ஒரு அரை மணி நேரம் பழைய ராஜேஷ் படம் பார்த்தா மாதிரி ஒரு ஃபன் மோட்ல இருக்கும். இது வந்து அந்த லவ் ஏரியாங்கிறது லவ் பண்ணிட்டாருங்க சேர்ந்துருந்துங்கன்ற அந்த ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் வீக்கு. காமெடி ஏரியா அது நல்லாவே செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் ஆயிடுச்சு. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சிரிக்க ட்ரை பண்ணுவீங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, 2வது படத்துக்கு போவோமா? அருள்வானுங்கிற படம். அருள்நிதி அவர்கள் என்னன்னா எங்கடா போனாரு, ரொம்ப நாளாக அவருடைய படமே காணமே, படம் நடிக்கிறாரா, எப்பதான் வருவார், த்ரில்லர் படம்லாம் அவராக நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அந்த டெம்ப்ளேட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய படத்தில் பொறுத்திருக்கிறாங்க. இந்த அருள்வான் படம் வந்து என்ன கதை அப்படின்னா, மலை கிராமத்தில் இருக்கிற மக்கள் அங்கே வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அங்கே இருக்கிற அந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து நான் படிக்கணும், இவங்கெல்லாம் எப்பா கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளோதான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு அப்படிதான் தோணுது. ஆனால் இல்லை நான் படித்தே தீருவேன், படித்தாதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கை மாறும்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ ஆசைப்பட்ட விஷயம் நடந்துதா, அதுக்காக என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்கிறதான் இந்த ஒட்டு மொத்த படமே. ஓகே, அருள்நிதி மாதிரி ஒருத்தர் கிடச்சிட்டாரு, அவரை வச்சு நான் த்ரில்லர் படம் கொடுக்குறேன், அதை வச்சு தப்பிச்சிடறேன்லாம் பண்ணாமல் அவரை வச்சுக்கிட்டு ஒரு மெசேஜ் சொன்னது. ஆக்சுவலாக அதில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ தான். அவர் படத்தோட ஹீரோ அப்படிலாம் கிடையாது, போஸ்டரில் தான் இருப்பார். பட் அவரும் ஆரவுக்குமே நல்லா தெரியும் இந்த குட்டி பொண்ணு தான் இந்த படத்தில் அதிகமாக ஸ்கோர் பண்ண போகிறான்னு, அதையும் மீறி ஒத்துக்கிட்டது. இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி பண்ணதே ஓகே, நல்ல விஷயம். அந்த குட்டி பொண்ணு தான் ஆக்சுவலாக இந்த படத்துடைய மெயின் பலமே. அந்த குட்டி பொண்ணு தான் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் அவங்க சடங்கு முறை அண்ட் அவங்களுடைய ஸ்லாங்கு அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. மலை கிராமத்தில் இருக்கிற மக்கள் இப்படி தான் பேசுவாங்கன்னு நினச்சா இல்லை, அவங்களுக்குன்னே ஒரு ஸ்லாங் இருக்குது. அந்த விஷயம் நார்மல் தமிழ் பேசுகிறவங்களுக்கு சுத்தமாக புரியாதுங்கிற அந்த ஏரியாவெலாம் டச் பண்ணது. அண்ட் அங்கேருந்து இப்போ வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கவர்மெண்ட் நல்லது பண்ணணும்னு நினைக்குது, அவங்களும் படிக்க ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நடக்குமா, அது இன்னும் நடக்காம தான் அப்படியே இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டினதெல்லாம் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப மேலோட்டமாக இந்த காந்தாரா எஃபெக்டில் கொஞ்சம் இந்த காந்தாரா விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுது. இதெல்லாம் அந்த படத்தில் வரது இல்லைங்க. இந்த விஷயம் ஓகே புரியுது, ஆனால் அப்படியே வச்சுக்கிட்டு ரொம்ப நார்மலாக போகிற மாதிரி இருக்கான்னு தான் இருந்துச்சு. இந்த குட்டி பொண்ணோட பிரச்சனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அண்ட் அதே போல் இதில் டைலாக்ஸா ரொம்ப நார்மலாக ரொம்ப இந்த ஸ்பீச் கொடுக்குற மாதிரி, இந்த ஒரு பேச்சு போட்டியில் பேசுகிற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஜெய்பீம் படத்தில் ஒரு அழுத்தமான டைலாக்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த மாதிரியான படங்களில் ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் அந்த டைலாக்ஸ். அப்படிதான் இந்த படத்தில் அந்த டைலாக்ஸா இல்லை, ரொம்ப அப்படியே இப்படி என்ன சொன்னாங்க தெரியுமா, இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப அது ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஃபீல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா அந்த ஏரியா பண்ணியிருக்கலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த குட்டி பொண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ன்றது
இன்னும் கொஞ்சம் அது வெயிட்டாக இருந்து இத்தனை விஷயங்களை போராடி அவள் படிப்புக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாப்பா அப்படின்னு இருந்தால் அது பயங்கர எஃபெக்டிவாக இருந்திருக்கும். அது ரொம்ப மேலோட்டமாக, அதாவது நல்ல மெசேஜ் தான், அதை ரொம்ப மேலோட்டமாக நல்ல மெசேஜ் எடுத்துக்கிட்டு அதை சுமாராக எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னுமே அழுத்தமாக சொல்ல வேண்டிய கதையை ரொம்ப அளவாக மேலோட்டமாக சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த 2 படங்களும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோடா படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.